நண்பர்களுக்கு வணக்கம். MAGTNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். ஆண்டுதோறும் இந்தியாவில் எத்தனை லட்சம் பேர் சாலை விபத்துகளில் உயிரிழக்கின்றனர்? சுமார் 2 லட்சம் பேர். நிதி ஆயோக் சமீபத்தில் நடத்திய ஆய்வுப்படி எத்தனை சதவீதம் மருத்துவமனைகளில் ஆம்புலன்ஸ் வசதி இருக்கிறது? 91%. தமிழக அரசின் கிராம தொழில் முனைவோர் திட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்களிப்பு விகிதம்: மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%. தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் செயல்படும் திட்டத்தின் பெயர் கிராம தொழில் முனைவோர் திட்டம். உலக ஆடியோ விஷுவல் மற்றும் பொழுதுபோக்கு வேவ்ஸ் மாநாட்டை முதல் முறையாக நடத்திய நாடு இந்தியா. இந்தியாவில் தரைவழி, கடல்வழி மற்றும் வான்வழி போக்குவரத்துக்கும் பாதுகாப்பு பயன்பாட்டுக்கும் உதவும் இந்திய மண்டல வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் அமைப்பு யாருடைய திட்டம்? இஸ்ரோ திட்டம். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்ல ஒரு பிணைப்பே என்னை உருவாக்கியது என்று கூறிய மைக்ரோசாப்ட் தலைமை செயல் அதிகாரி யார்? சத்யா நாதெல்லா. ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகர் அபுதாபி. ரைசினா மத்திய கிழக்கு என்ற மத்திய கிழக்கு நாடுகளுடனான புவிசார் அரசியல் மற்றும் புவிசார் பாதுகாப்பு மாநாட்டு தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்ற இடம் அபுதாபி. வளைகுடா நாடுகளுடன் எத்தனை லட்சம் கோடி வரையிலான மதிப்பில் வர்த்தக உறவை இந்தியா கொண்டுள்ளது? ரூபாய் 13 லட்சம் கோடி முதல் 15 லட்சம் கோடி வரை. வளைகுடா நாடுகளில் எத்தனை லட்சம் இந்தியர்கள் வாழ்ந்து வருகின்றனர்? 90 லட்சம் இந்தியர்கள். நடப்பு டென்னிஸ் காலண்டரில் முதல் கிராண்ட்ஸ்லாம் போட்டி எது? ஆஸ்திரேலியா ஓபன் போட்டி. 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் எந்த இடத்தில் நடைபெற்றது? உத்தரகாண்ட் மாநிலம், டேராடூன். 2036 ஒலிம்பிக் போட்டியை நடத்தும் வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைத்தால் நாட்டின் விளையாட்டுத்துறை புதிய உச்சத்தை எட்டும் என தெரிவித்தவர் பிரதமர் நரேந்திர மோடி. மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 20% இடஒதுக்கீட்டை முன்னாள் முதல்வர் கருணாநிதி அமல்படுத்திய ஆண்டு 1989. வன்னியர் பொது சொத்து வாரியம் அமைக்க 2009 ஆணை பிறப்பித்த அரசு திமுக அரசு. யாருடைய ஆட்சியில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான 25% இடஒதுக்கீடு 31%ஆகவும், பட்டியலின மக்களின் இடஒதுக்கீடு 16%லிருந்து 18%ஆகவும், பழங்குடியினருக்கு 1% இடஒதுக்கீடும் வழங்கப்பட்டது திமுக ஆட்சி காலத்தில். இஸ்லாமியர்களுக்கு 3.5% உள் ஒதுக்கீடும், அருந்ததியினருக்கு 3% உள் ஒதுக்கீடும் வழங்கிய அரசு திமுக அரசு. சமீபத்தில் தமிழக அரசால் விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட சமூக நீதி போராளி மணிமண்டபம் யாருடையது? ஏ. கோவிந்தசாமி நினைவு அரங்கம். உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் நடைபெற்ற மகா கும்பமேளாவில் மவுனி அமாவாசை புனித நீராடலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்தனர். அப்போது அந்த மாநிலத்தின் முதல்வராக இருந்தவர் முதல்வர் யோகி ஆதித்யநாத். மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் யார்? ராகுல் காந்தி. இஸ்ரோவின் 100வது ராக்கெட் எது? GSLV F-15. இஸ்ரோவின் 100வது ராக்கெட் சுமந்து சென்ற அதிநவீன செயற்கைக்கோள் பெயர் NVS-02. NVS-02 செயற்கைக்கோள் எடை 2250 கிலோ. NVS-02 செயற்கைக்கோள் ஆயுள் காலம் 10 ஆண்டுகள். NVS-02 செயற்கைக்கோளில் இடம்பெற்றுள்ள உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரான அணு கடிகாரத்தின் பெயர் என்ன? ருபீடியம். NVS-02 எந்த வகையான போக்குவரத்தை கண்காணிக்கும்? தரை, கடல், வான்வழி போக்குவரத்து. பேராசிரியர் சதீஷ் தவான் ராக்கெட் ஏவுதள மையம் எங்கு அமைந்துள்ளது? ஆந்திர மாநிலம், ஸ்ரீஹரிகோட்டா. தமிழ்நாடு டாக்டர் ஜே. ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் நாகப்பட்டினம். நம் நாட்டில் சாலை பாதுகாப்பு வாரம் என்பது எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜனவரி 11 முதல் 17 வரை. நன்றி.